ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சாதம், சப்பாத்தி, தோசை, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மட்டன் சுக்காவை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகிறதுக்காக மட்டன்லேருந்தும் தண்ணி வெளியே வரும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன கொதி வந்ததுக்கு அப்புறமா அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க. மட்டன் நல்லா வேகட்டும். மட்டன் சுக்காவுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறமா 4 வத்தல், அப்புறமா 3 ஏலக்காய், அப்புறமா ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை, அப்புறமா ஒரு 3 கிராம்பு நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு ஒரு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற அந்த மட்டனை அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு அதோட மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. தண்ணியெல்லாம் வற்றி மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பதம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கடைசியாக நான் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.